கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 15. நீங்கள் யார், எதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்று விஷ்ணு இருவரையும் பார்த்து கேட்டான். அது என்று சரஸ்வதி ஏதோ சொல்ல வரும்போது மருத்துவர் விஷ்ணுவின் அறைக்குள் நுழைந்தார். ஹாய் விஷ்ணு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்கேயாச்சும் வலிக்குதா? கையிலையும் தலையிலையும் லைட்டாக பெயினாக இருக்குது டாக்டர் என்று விஷ்ணு மருத்துவருக்கு பதிலளித்தான். தலையிலையும் வலிக்குதா? ஆமாம் டாக்டர், வலிக்குது லைட்டாக. சரி, நான் பெயின் கில்லர் டேப்லெட் எழுதி தந்திருக்கேன், அதை சாப்பிடுங்க, சரியாயிடும், வலியெல்லாம் அவ்வளோவா தெரியாது என்று மருத்துவர் விஷ்ணுவிடம் கூறினார். டாக்டர், இங்கே யார் என்னை அட்மிட் பண்ணா என்று விஷ்ணு கேட்டான். உங்கள் தங்கச்சி தான் விஷ்ணு அட்மிட் பண்ணாங்க. தோ உங்கள் அப்பாலாம் வந்திருக்காங்களே, நீங்கள் பார்க்கலையா என்ன என்று மருத்துவர் விஷ்ணுவிடம் வினவினார். என்னோட தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களா? ஆமாம் விஷ்ணு, உங்களோட தங்கச்சி தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. தோ உங்கள் அம்மா அப்பா கூட அங்கே நின்றுட்டுருக்காங்களே பாருங்க என்று மருத்துவர் கூறினார். விஷ்ணு ராமலிங்கம் மற்றும் சரஸ்வதியை பார்த்தான். டாக்டர், இவங்க என் அம்மா அப்பா கிடையாது. என்ன சொல்கிறீங்க விஷ்ணு என்று குழப்பமான மனநிலையில் விஷ்ணுவை பார்த்தார் மருத்துவர். ஆமாம் டாக்டர், அவன் ஊர்லேருந்து வரும்போதே நீங்களாம் எனக்கு அம்மா அப்பாவே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தான். இப்போ மட்டும் என்ன சொல்ல போகிறான்? நாங்கள் வந்ததுலேருந்து எங்கள் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறான் டாக்டர் என்று சரஸ்வதி அழுது கொண்டே மருத்துவரிடம் கூறினார். விஷ்ணு, என்னதான் இருந்தாலையும் பெற்றவங்கள அப்பா அம்மா இல்லைன்னா சொல்லுவேன். எவ்வளோ பேர் அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க தெரியுமா வெளியில்? இல்லை டாக்டர், இவங்க என்று விஷ்ணு பேச வரும் முன் சரஸ்வதி, எங்கே டாக்டர், பசங்கள்லாம் தோளுக்கு மேல் வளர்ந்தாலே பெற்றவங்க பேச்சு எங்கே கேட்குறாங்க? இப்போ பாருங்கள், சண்டை போட்டுட்டு வந்துட்டு ஊர்லேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் படுக்க தான் வந்திருக்கான் போல என்று சரஸ்வதி கூறினார். சரஸுக்கு இவ்வளோ நடிப்பு திறமை இருக்கும்னு நமக்கு தெரியாமல் போச்சே என்று ராமலிங்கம் மனதிலேயே நினைத்து கொண்டார். விஷ்ணு, இனிமே அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போடாதப்பா என்று மருத்துவர் விஷ்ணுவிடம் கூறினார். நீ இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது உன் தங்கச்சி எவ்வளோ துடிச்சு போயிட்டா தெரியுமா? உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து இப்போது ஈவினிங் வரையும் உன் தங்கச்சி தான் பார்த்துட்டு இருந்தா. உனக்கு ரத்தம் நிறைய வேற போயிட்டு இருந்துச்சு. அவள் மட்டும் கரெக்டான நேரத்தில் மட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலன்னா உன்னோட நிலைமையே ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரத்தம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரத்தம் ஏற்ற வேண்டிய நேரத்தில் ஹாஸ்பிட்டலோட பிளட் பேங்க்கில் ரத்தம் அவைலபிளாக இல்லை. இதை உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லும்போது ஒரு பெரிய ரகலையே பண்ணிட்டா. இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டிங்களா என்ன ஏதுன்ட்டு. ஆனால் சண்டை போட்டு தான் உன்னை காப்பாற்றினாலே உன் தங்கச்சி. அதுக்கப்புறம் உன் தங்கச்சியோட பிளட் குரூப்பும் உன்னோட பிளட் குரூப்பும் சேமாக இருக்குன்ட்டு உன் தங்கச்சி ரத்தம் கொடுத்த பின்னாடி தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. உனக்காக தான் இங்கே 3 பேருமே வாழ்கிறாங்க என்று கூறும்போது விஷ்ணுவின் கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் வெளியேறியது. அதனால் இவங்க 3 பேரையும் நீ நல்லா பார்த்துக்கப்பா. உன் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும். ஆனால் உன் தங்கச்சி உனக்காக எல்லாத்தையுமே பண்ணா. அதனால் இவங்க 3 பேரையும் நீ கஷ்டப்படுத்திடாத என்றைக்குமே என்று மருத்துவர் கூறினார். வேற எங்கேயாச்சும் உனக்கு வலிக்குதா விஷ்ணு, சொல்லு என்று மருத்துவர் கேட்டார். இல்லை டாக்டர், தலை கையில் மட்டும்தான் வலிக்குது. சரிங்க விஷ்ணு, அதான் பெயின் கில்லர் டேப்லெட் தந்திருக்கேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க, பெயின் அவ்வளோவா தெரியாது என்று மருத்துவர் கூறினார். அப்புறம் வர்ஷினி எங்க என்று சரஸ்வதியிடம் வினவினார். இல்லை டாக்டர், இன்னைக்கு காலையிலேருந்து வர்ஷு தானே இருந்தா, அதனால தான் நைட் டைமில் அவள் வேணான்ட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம் என்று சரஸ்வதி மருத்துவரிடம் கூறினார். சரி பாருங்கள், சாப்பாடு கொடுத்துட்டு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துருங்க, நான் காலையில் மறுபடியும் பார்க்குறேன் என்று மருத்துவர் கூறிவிட்டு விஷ்ணுவின் அறையை விட்டு வெளியேறினார். மருத்துவர் அறையை விட்டு வெளியேறியதும் ராமலிங்கம் விஷ்ணுவின் அருகே விஷ்ணுவின் கையை பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்தார். சாரி விஷ்ணு, நாங்கள் பொய் சொன்னதுக்கு.
உன் தங்கச்சி தான் பாரேன், மறுபடியும் அதே வருது. எங்கள் பொண்ணு வர்ஷினி தான் உன்னை அவளோட அண்ணன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா. அதனால தான்ப்பா நாங்களும் அப்படி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வர்ஷினி நாங்கள் கிளம்பும் போது கூட உன்னை அவளோட அண்ணன் சொல்லி தான் சேர்த்துருக்கு. அதனால் நீங்களும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான்ப்பா அனுப்புனா என்று ராமலிங்கம் கூறினார். ஆமாப்பா விஷ்ணு, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் போய் சொன்னோம், வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது என்று சரஸ்வதி விஷ்ணுவிடம் கூறினார். இல்லைம்மா, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல என்று விஷ்ணு கூறினான். நீ புரிஞ்சுக்கிட்டல்லப்பா, அது போதும் என்று ராமலிங்கம் கூறினார். அப்போது வர்ஷினி தான் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாமா என்று விஷ்ணு கேட்டான். ஆமாப்பா, வர்ஷினி தான் உன்னை அட்மிட் பண்ணான். எங்ககிட்ட கூட சொல்லாமல் அவளே பார்த்துட்டு இருந்திருக்கா. சாயந்தரமாக 4 மணிக்கு சொல்லும்போது தான் தெரியுமே எங்களுக்கே. வர்ஷினி வரலையாம்மா என்று விஷ்ணு கேட்டான். இல்லைப்பா, அதான் சொன்னனே, காலையிலேருந்து உன்னை அவள் தான் பார்த்துட்டு இருந்தா. அவள் என்னமோ வரேன்னு தான் சொன்னான். ஆனால் நாங்கள் தான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வரட்டும்னு அவளை விட்டு வந்தோம். சரிங்கம்மா, வர்ஷுவை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரசு, தம்பி கண் முழிச்ச உடனே பாப்பா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தாளே, மறந்துட்டியா என்ன என்று ராமலிங்கம் கேட்டார். ஆமாங்க, அதை வேற மறந்துட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், அவள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்று சரஸ்வதி கூறினார். என்னப்பா சொல்கிறீங்க என்று விஷ்ணு கேட்டான். ஆமாப்பா விஷ்ணு, நீ கண் முழிச்ச உடனே பாப்பா உன்கிட்ட பேசணுன்ட்டு வீடியோ கால் பண்ண சொல்லியிருந்தா. உன் அம்மா மறந்துட்டா, அதான் ஞாபகப்படுத்தினேன். விஷ்ணு, அப்புறம் உனக்கு இன்னொன்று தெரியுமா? ஃபஸ்ட்டு வருஷம் வீட்டில் இருக்க சம்மதிக்கவே இல்லை. அப்போ நான் ஹாஸ்பிட்டல் உன்கிட்ட வீடியோ கால் பேச வைக்கிறேன்னு சொன்ன பின்னாடி தான் ஓகேன்னு வீட்டில் இருந்தா. இப்போ மட்டும் நான் ஃபோன் கால் பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நாளைக்கு என்ன என்று சரஸ்வதி கூறினார். இதை அனைத்தையும் கேட்டவுடனே முகந்தெரியாத வர்ஷினியின் உன்னதமான அன்பு விஷ்ணுவின் மனதை ஏதோ செய்தது. சரிங்கம்மா, வர்ஷினிக்கு கால் பண்ணுங்க, நானும் வர்ஷினி கிட்ட பேசுகிறேன் என்று விஷ்ணு கூறினான். சரஸ்வதி வர்ஷினிக்கு வீடியோ கால் செய்தார். ஏங்க, வர்ஷு கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஒருவேளை ஆன்லைனில் இல்லையோ என்று சரஸ்வதி கேட்டார். தெரியலம்மா, நீ பேசாமல் நார்மல் கால் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ கால் வர சொல்லு என்று ராமலிங்கம் கூறினார். சரிங்க, இருங்க பண்ணுறேன் என்று வர்ஷினிக்கு மறுபடியும் நார்மல் கால் செய்தார். அப்பொழுதும் வர்ஷினி தனது தொலைபேசியை உயிர்ப்பிக்கவே இல்லை. இங்கு வர்ஷினி அவளது தாய் அழைப்பது கூட தெரியாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். நேற்று இரவு நன்றாக உறங்காத காரணத்தினாலும் இன்று மருத்துவமனையில் காலை முதல் மாலை வரை அலைந்து திரிந்த காரணத்தினாலும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஏங்க, வர்ஷு காலை அட்டன் பண்ணல, என்னவா இருக்கும் என்று ராமலிங்கத்திடம் வினவினார். மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு சரசு. சரிங்க, போடுறேன் என்று கூறிவிட்டு சரஸ்வதி மறுபடியும் வர்ஷினிக்கு அழைப்பு விடுத்தார். அப்பொழுதும் வர்ஷினி தொலைபேசியை எடுக்கவில்லை. ஏங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னவா இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரசு, பாப்பா டயர்டாக இருந்தால நல்லா தூங்கிட்டு இருப்பா. அவள் தான் தூங்கினா எழவே மாட்டான்னு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? வேறு எதுவும் இருக்காதுல்ல? அவளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, அவள் நல்லா தூங்கிட்டு இருப்பா. இருந்தாலுங்க, அவள் தான் ஹாஸ்பிட்டல் வந்ததோடனே ஃபோன் பண்ண சொன்னாலே, அப்புறம் எப்படி தூங்கியிருப்பா இவ்வளோ சீக்கிரமா? நேற்றுலேருந்து அவள் ஒரே டயர்டாக இருக்கா, அப்புறம் எப்படி அவள் தூங்காமல் இருப்பா? சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாத என்று ராமலிங்கம் கூறினார். விஷ்ணு, அவள் நல்லா டயர்டில் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. அவள் தூங்கினா எழவே மாட்டா, அதனால தான் ஃபோனே அட்டன் பண்ணல போல என்று சரஸ்வதி விஷ்ணுவிடம் கூறினார். பரவாயில்ல விடுங்கம்மா, நாளைக்கே நான் வர்ஷுவை பார்த்துக்கிறேன் என்று விஷ்ணு கூறினான். சரிப்பா, எங்க விஷ்ணுவை தூக்கி மெதுவாக உட்கார வைங்க, அவன் சாப்பிட்டோம் என்று சரஸ்வதி ராமலிங்கத்திடம் கூறினார். இல்லைம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். டைம் ஆச்சு தம்பி, நீ சாப்பிட்டு மாத்திரை போடு. கை தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னல, மாத்திரை போட்டால் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்குப்பா.
நீங்கள் போய் உக்கார வைங்க, அவன் சொன்னான், நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு உட்காந்துட்ருக்கீங்க என்று சரஸ்வதி கூறினார். ராமலிங்கமும் விஷ்ணுவை எழுப்பி உட்கார வைத்தார். விஷ்ணு, இட்லி தான்ப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிக்கும்ல என்று சரஸ்வதி விஷ்ணுவிடம் கேட்டார். பிடிக்குமா? சரி இந்தாப்பா சாப்பிடு என்று ஊட்டிவிட விஷ்ணுவின் வாயுருகே தனது கையை நீட்டினார். இல்லைம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன், ஸ்பூன் கொடுங்க. என்ன ஸ்பூனில் சாப்பிட்றியா? இட்லியை போய் யாராச்சும் ஸ்பூனில் சாப்பிடுவாங்களா? நீ ஆக்காட்டு, நான் ஊட்டி விடுறேன் என்று கூறிவிட்டு சரஸ்வதி விஷ்ணுவிற்கு உணவு ஊட்டினார். விஷ்ணுவும் உணவு உண்டு முடித்தான்.